அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானுக்கான தாக்குதல் நிலவரங்கள். இது நம்மளோட வெப் சீரிஸில் கிட்டத்தட்ட 40வது எபிசோட் மாதிரி. ஏன்னா நம்ம இதுவரை 39 எபிசோட் போட்டிருக்கோம். இது 40வது எபிசோட். இந்த எபிசோடில் ரொம்ப ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் திடீர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு. அவங்க இஸ்ரேல் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்குன்னா அவங்க ஈரான் தரப்பில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வர மாதிரி இருந்ததுன்னா, யாரும் நம்பலாம், இந்த ட்ரம்ப் ஓவரில் மட்டும் நம்பவே முடியாது. திடீர்னு நாளைக்கு வெடிஞ்சா வெற்றி மாபெரும் வெற்றி, இதுக்கப்புறம் ஈரானில் அடிக்கிறதுக்கு இடம் இல்லை, நான் தாக்கல் நிறுத்த போகிறேன்னு அனௌன்ஸ் பண்ணாலும் பண்ணுவார். ஏன்னா இந்த பூ உலகில் எதிர்பார்க்காத தருணங்கள் எதுவும் இல்லை. ஆனால் நடந்த நிகழ்வுகள் எல்லாமே பார்த்தோம்னா அமெரிக்கா சாதிச்சிட்ட மாதிரி சொன்னா கூட அமெரிக்கா பெரிய விதமான அடிகளை வாங்கி கொண்டிருக்கிறது. இப்போ வந்து தனது ஏர்பேஸை வந்து வேற இடத்துல கேட்டுட்டு இருக்காங்க. அங்கே ரொமானியா கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க, பக்கத்தில் துருக்கி கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, அப்புறம் ஸ்பெயின் ஏற்கனவே முடியாதுன்றாங்க, இப்போ யூகேவை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஈரான் தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு நிலைகளை கூட பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை அடிச்சிட்டு இருக்கிறனால தான் அப்படின்னு இன்னொரு ஆங்கிலையும், அப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிலவரங்களும் அரசியல் சம்பவங்களும் தாக்குதல்களும் அங்கே நடந்த ஈரானுக்குள் நடந்த நிகழ்வுகள் என்ன, இஸ்ரேலுக்குள் நடந்த நிகழ்வுகள் அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்து விடலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். மிக முக்கியமான விஷயம் பேச போகிறதுக்கு முன்பு, நான் இதுக்கு முந்தைய பதிவு வந்து கரெக்டாக ஒரு 3 மணிக்கு வெளியிட்டிருந்தேன், அதாவது 11 மார்ச். அப்புறம் இந்த பதிவை வந்து 9:30க்கு எடுக்கிறேன். அந்த 3:30லேருந்து 9:30 வரைக்கும் ஈரான் இஸ்ரேல் மீது எதுவும் தாக்கல் நிகழ்த்தவில்லை. ஏன்னா அவங்க வேவ் இப்போ நான் சொல்லும் போது நம்ம 9:30க்கு வரேன்னா ஒரு 9 மணிக்கு தான் ஒரு வேவ் அனுப்புனாங்க. அது சக்ஸஸ் ஆச்சு ஆகலையானா அடுத்த பதிவில் தான் என்னால் சொல்ல முடியும். அதனால் நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் ஈரான் வந்து அங்கே தாக்குதல் வேவ் எதுவும் அனுப்பலனோடனே நான் எதுவும் சொல்லலைன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக தாக்குதல் ஏதாவது நிகழ்ந்து சக்ஸஸ் ஆகியிருந்தால் நான் சொல்லாமலாம் இருக்க மாட்டேன் என்பது ஒரு கூடுதல் தகவலாக சொல்லிகிட்டே நான் ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ஏன் நான் இந்த சைடு மட்டுமே சொல்கிறேன் அப்படின்னா, நடக்கிற சம்பவங்களால தாங்க ஐயா சொல்ல முடியும். என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஒன்று. இரண்டாவது, எப்போ இஸ்ரேல் அவங்களுடைய பேங்கிங் சிஸ்டத்தின் மீது அடித்தாங்களோ இன்றைக்கி மறுபடியும் ஈரான் வெளிப்படையாகவே மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கூகுள் நிறுவனம் எந்த லொக்கேஷனில் இருக்குது, எங்கெல்லாம் வேலை செஞ்சிட்ருக்கீங்க, அமேசான் நிறுவனம் எங்கெல்லாம் இருக்குது, என்விடியா நிறுவனம் எங்கே இருக்குது, ஆரக்கல் நிறுவனம் எங்கே இருக்குது, எல்லாத்தினுடைய லொக்கேஷனோட எடுத்து ஒரு பெரிய லிஸ்ட்டே வெளியிட்டாங்க. இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் ஊழியர்கள் எல்லாமே வேலையை விட்டுட்டு வீட்டுக்கு போயிடுங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்தாலும் சரியா, நீங்கள் இல்லை ஒர்க் ஃப்ரம் பங்கரில் வேலை செஞ்சாலும் சரியே, இல்லைனா நாங்கள் தாக்குதலை கண்டிப்பாக அடிக்க போகிறோம். இனி டெக் நிறுவனங்கள் மீது தாக்கல் நடத்த போகிறோம். அங்கே மட்டும் இல்லை, அங்கே அரபு நாடுகளும் சேர்த்து அடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். நீங்கள் மறுபடியும் இன்னொரு தப்பு செஞ்சிட்டீங்க அப்படின்னு இறுதி எச்சரிக்கை வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் எதனாலன்னு தெரியல, கத்தாரில் மட்டும் என்ன பண்ணிட்டாங்கன்னா HSBC பேங்க்கை வந்து ஊழியர்களே போங்க, கொஞ்சம் லீவ் எடுத்துகிட்டு வீட்டிலே இருங்கன்னு சொல்லிட்டு லீவு கொடுத்துட்டாங்க. ஒருவேளை தாக்கல் நடத்திடுவாங்களான்ற இன்னொரு பதற்றம் கூட சொல்ல முடிகிறது. அப்போ நம்ம இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி அமெரிக்கா வந்து உறுதியாக சொல்கிறாங்க, ஒரு 5000லேருந்து 6000 மிதக்கும் கன்னி வெடிகளை இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் பகுதியில் மிதக்க விட்டுருக்குறாங்க. இது வெடிஞ்சுது அப்படின்னா, சப்போஸ் கன்னி வெடிகள் வெடிக்க ஆரம்பிச்சது அப்படின்னா டீசாலினேஷன், அந்த கடல்நீரை குடிநீராக்கும் திட்டத்தையும் அதுவும் பாதிக்கப்படும்ன்றாங்க. இது மோசமான விளைவுகளை அரபு நாடுகளை கொண்டு வந்து விட்டுவிடும். இனி அந்த பாதைகளை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையை போய்விடும். உலகத்தையே ஒரு ஆஸ்ட்ரேஜியஸாக கொண்டு வந்து வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டாக சொல்லி இருக்காங்க தொடர்ந்து. அது இல்லாமல் 3 எண்ணெய் கப்பல்களை அடுத்தடுத்து தாக்கல் நடத்திட்டாங்க. அது வந்து 2 தாய்லாந்தோட கப்பல். தாய்லாந்து வந்து இன்னைக்கு கடுமையான கண்டனம் தெரிவித்திருக்கிறாங்க. இது வந்து ஒன்று வந்து இந்தியாவுக்கு போகக்கூடிய கப்பல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் மொத்தம் 3 கப்பல். அது இல்லாமல் திடீர்னு இப்போ என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 இஸ்ரேலுக்கு சொந்தமான அடுத்த 2 கப்பலை வந்து தாக்கல் நடத்தியிருக்கின்றாங்க. ஆக மொத்தம் 5 கப்பல்களை தாக்குதல் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அவங்க IRGCனுடைய ஸ்போக் பர்சன் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த குருடாயிலோட விலை பேரலுக்கு $200 கொண்டு செல்வது தான் நோக்கமே. இனி சிங்கிள் லிட்டர் கூட இந்த ஏரியாவில் தாண்ட முடியாது. இதை நாங்கள் சவாலாகவே எடுத்துக்கிறோன்னு அவர் சொல்கிறார். ஆனால் அராக்சி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வந்து நாங்கள் கட்டுப்படுத்தலாம் இல்லை, போயிட்டு தான் இருக்குது, நாங்கள் கட்டுப்படுத்தலாம் இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ட்ரம்ப் அவர்கள்கிட்ட வரலாம். ஏன்னா
ட்ரம்ப் அவர்களோட ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னா, உத்து ரொம்ப கேட்டோம் அப்படின்னா இந்த டேஸ் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னுவாங்க நம்ம ஊர்லலாம். என்னடா இவ்வளோ வன்மமாக சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிடாதீங்க, அந்த வார்த்தையை கூட ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு அவரோட ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்போவுமே ட்ரம்ப்பை வச்சு ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸை ப்ரிடிக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ரிடிக்ட் பண்ணுறவங்கள முட்டாளாக்கிடுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா இன்றைக்கி அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு தான். அதாவது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை வந்து இன்னும் அந்த ஒரு சில விஷயங்கள் வந்து போயிட்டு தான் இருக்குது. ஆனால் மறுபடியும் ஈரான் மீண்டு எழ முடியாத அளவுக்கு நாங்கள் தாக்குதலை தொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் தாக்குதல் தொடுக்கிறதுக்கு இடம் இல்லைன்றார். ஈரானுக்குள்ள நத்திங், ஒன்றுமே இல்லை. ஆல்மோஸ்ட் நாங்கள் எண்டு கண்டிஷன் தான். ஏன்னா நாங்கள் பீரியாடிக்கலாக ஏன்னா நாங்கள் பீரியாடிக்கலாக வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணி தான் வந்து நாங்கள் தாக்கல் நிகழ்த்திட்டு இருந்தோம். அந்த டைம் ஃபிக்ஸ் படி முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் இட் வில் எண்டு. இதுக்கப்புறம் அங்கே தாக்கல் நிகழ்த்த இடங்களும் கிடையாது, அங்கே பேஸ் கிடையாது, நேவல் பேஸ் கிடையாது, விமான நிலையங்கள் கிடையாது, ஐஆர்ஜிசி பேஸ் கிடையாது, ஆயுத குடோன்கள் கிடையாது, எல்லாமே கிடையாது. அவங்களுடைய எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ இன்னைக்கு காலைல கூட சொன்னாங்க 16 கன்னி வெடிகளை வந்து கடல் பகுதியில் அகற்றிட்டேன்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. அதனால் வார் வில் எண்ட் சூன் அப்படின்ட்டார். அதாவது இந்த யுத்தம் முடிய போகிறதுன்றார். அப்போ ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட்டை வைத்து நம்ம என்ன பேசிக்காக புரிஞ்சிக்கலாம்னா, வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றி, நாளைக்கே ஒரு கேக்கை எடுத்து வெட்டி ஆளுக்கு ஊட்டுறது கூட வாய்ப்பு இருக்குங்க மக்களே. ஏன் அப்படின்னா அவ்வளோதான், எதிரிகளையை வீழ்த்தி விட்டோம், வெற்றி பெற்று விட்டோம், இனி அடிப்பதற்கு எங்களுக்கு இடமில்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு அவங்க கொண்டாடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதே மாதிரி ஒரு சம்பவம் இதற்கு முன்பு நிகழ்ந்ததா என்றால் நிகழ்ந்தது. ஹவுதிகள் மீது ஒரு குறிப்பிட்ட 3 இடத்துல பெரிய அளவுக்கு தாக்கல் நிகழ்த்திட்டு அமெரிக்கா வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பி போயிட்டு கேக்க ஊட்டி கொண்டாடிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஹவுதிகள் கேட்டாங்க, எங்கப்பா அடிச்சிங்க அப்படின்னா, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, நீங்களாம் சொல்லக்கூடாது, நாங்கள் தான் சொல்லணும், நாங்கள் வெற்றி அனௌன்ஸ் பண்ணிட்டு நீ அமைதியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்பயே நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது. இருந்தாலும் இப்போ இன்னும் ஒரு சில ஊடகங்கள், இந்த வால்ஸ்ட்ரீட் ஜேர்னல்லாம் வந்து இப்போ என்ன இன்னைக்கு எழுதியிருந்தாங்கன்னா, ட்ரம்ப் அவர்களே வந்து லைட்டாக முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டாராம். இந்த கூட இருக்கக்கூடிய சகாக்கள், இந்த பீட்டர் எக்ஸத், அப்புறம் துணை அதிபர் ஜேடி வான்ஸ், அப்புறம் மார்க்கோ ரூபியோ, அப்புறம் சென்காமுடைய தலைவர், இவங்கெல்லாம் கொஞ்சம் இஸ்ரேல் பேச்சை கேட்டு என்னை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்களோ. ஏன்னா நான் நினச்சேன் அயதுல்லா அலி காமேனிக்கு அப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் ரிஜிம் சேஞ்ச் வந்துரும்னு நினச்சாராம். ஆனால் வரல அப்படின்ன உடனே, ஏன்னா இந்த யுத்தம் வந்து ரொம்ப நாள் தொடர்றது அவருக்கு பிடிக்கல. இது வந்து எனக்கு ஒரு வாரத்துக்குள்ளே எனக்கு சீக்கிரமாக எனக்கு ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் ஆனால் நிலைமை அங்கே தலைகளும் இருக்குது. இப்போ இஸ்ரேலினுடைய கேட்ஸ் அவர்கள் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு வந்து நோ டைம் லிமிட், இது டைம் லிமிட்டே இல்லை, எண்டே இல்லைன்றாங்க. அவங்க என்ன இஸ்ரேலுக்கு ஒரே கும்புத ஹாப்பி தான், அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாக்கலை தொடக்கிறாங்க, அவங்க திருப்பி அடிக்கிறாங்க, இவங்களும் திருப்பி அடிக்கிறாங்க. லெபனான கண்மூடித்தனமாக ஹிஸ்புல்லான நிலைகள் மீது தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க. அதனால அவங்க இது நோ லிமிட், எங்களுடைய இலக்குகள் வந்து அடையிற வரைக்கும் கண்டிப்பாக நடத்தியே தீர்வுன்றாங்க. ஆனால் ஐஆர்ஜிசியோடைய ஸ்டேட்மெண்ட்டை நம்ம உற்று நோக்கணும். ஏன்னா அமெரிக்காவுடைய போர் கப்பல்களோ நேவல் பேஸோ எங்கள் ஏரியாவில் கிடையாது. 700 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டு அங்கிருந்து தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க. அந்த பயம் அவங்க கிட்ட கண்ணில் தெரியுது. நேற்று கூட பேசினாங்க, அவங்க சார்பாக 4-5 நாடுகள்லாம் வந்து பேசினாங்க. நம்ம பங்காளிங்க தான், யார் அரபு நாடுகள்லாம் வந்து பேசிட்டு இது மாதிரி சீஸ்பயர் அனௌன்ஸ் பண்ணலாமா என்னன்னு சொல்லுப்பா அப்படின்னு என்கிட்ட தான் கேட்டாங்க. இது பேசுனது வந்து ஜெனரல் ஃபடாவி, அவர் தான் ஈரானுடைய மிலிட்ரி கமாண்டர். என்கிட்ட தான் கேட்டாங்க. நான் இன்னும் 10 வருஷம் கழிச்சு சொல்கிறேன் போப்பான்ட்டேன். எங்கள் மக்கள் மூடில் இருக்கிறாங்க, இப்போ சண்டை போடுற மூடில் இருக்கிறாங்க. நாங்கள் தாக்கல் நடத்துகிற ஒரே இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிறோம். நாங்கள் அடுத்து குறைஞ்சது 5 வருஷமாக நாங்கள் எய்ம் பண்ணுறாங்க. எதிரிகள் வந்து வருத்தப்பட வேண்டும், எங்களிடம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லைன்னா அன்கண்டிஷனல் சரண்டர் ஆகணும்னு சொல்கிறாங்க அவங்க அமெரிக்கா தரப்பில். அவர் என்ன சொல்கிறாரு, அங்கே இருந்துக்கிட்டு அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் எங்களுக்கு இடமே இல்லை, இப்போ அடிக்கிறதுக்கு இடம் தேடுறாங்க. எப்பா ஈரான் ஏதாவது கொஞ்சம் இடம் தான் கொடுங்கப்பா, கொஞ்சம் ஒதுக்கி கொடுங்கப்பா, 2 அடி அடிச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்களாம். அந்த அளவுக்கு இல்லாமல் இருக்காங்களாம். அப்போ அவர் என்ன விதமான கன்வின்ஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. இது எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு போய் நின்றுருக்காங்களான்னு இன்னொரு ஆங்கிளையும் பார்க்க முடியுது. அவரு மட்டும் இல்லை, உலக தலைவர்களே வந்து நிறைய கன்ஃபியூஷனாக இருக்காங்க. ஜார்ஜியா மெலோனி அவர்கள், இத்தாலியினுடைய பிரதமர், இதற்கு முன்பு பெரிய அளவுக்கு ஆதரவுகரெல்லாம் நீட்டினாங்க.
ஈரான் மீது தாக்கல் நடத்துறது ஓகே தான் நம்ம சொன்னாங்க. திடீர்னு இன்னைக்கு பாராளுமன்றத்தில் என்ன பேசினாங்கன்னா, பள்ளி குழந்தைகள் மீது தாக்கல் நடத்தியது தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மனித உரிமை மீறல், இன்டர்நேஷனல் லாவை மீறி இருக்காங்க. இந்த யுத்தத்தில் நாங்கள் கலந்துக்கல, தள்ளிண்டு வேடிக்கை பார்க்குறோம், இதை உதவி மட்டும் செய்யறோம், அதுக்காக நாங்கள் கலந்துக்கலன்றாங்க. சரி, கனடாவுடைய மார்க் கார்னே அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னாரு. அப்புறம் சொல்றாரு சீஸ்பயருக்கு வேணா சப்போர்ட் பண்றேன்னாரு. மார்ச் 3 சொன்னதும் மார்ச் 4, 5 ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் ஆகிறாரு. அப்புறம் மார்ச் 5 என்ன சொல்றாருன்னா, பள்ளிக்கூடத்தின் மீது நடத்தப்பட்டது இன்டர்நேஷனல் லா மீறி இருக்காங்கன்றாங்க. திடீர்னு இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் இந்த யுத்தத்தில் கலந்துக்கல, நாங்கள் அமைதி முறையில் தீர்வு காண்றதான் நல்ல நினைக்கிறோம், இது இல்லீகல் நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு திடீர்னு இன்னைக்கு சொல்றாரு. ஸோ இந்த தலைவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே அவங்களே ஒரு மாதிரி தான் இருக்காங்க. பெட்ரோ சாண்டஸ் அவர்கள் நேட்டோ நாட்டில் உறுப்பு நாடுகள், யாரு ஸ்பெயினுடைய தலைவர், அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் எதுவுமே எங்களால் ஏற்றுக்க முடியாது, ஈரான் மீது தாக்க நடத்தலாம் சுத்தமாக நல்லா அக்செப்டே கிடையாது. நாங்கள் இன்னைக்கு கூட பாருங்க, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எங்கள் வெளியுறவு தூதரகத்தை க்ளோஸ் பண்ணுறோம், எனக்கு பிடிக்கல, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது வசமாக சிக்கினது யார் அப்படின்னா அது துருக்கின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ துருக்கி அதிபர் எர்டகன் அவர்களும் இன்னைக்கு காலைல சொல்லிட்டாங்க, எனக்கு இது என்டையர் ரீஜனே பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு, ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு வர்றது இருக்கு, எனக்கு இந்த வாரம் நிறுத்தியே ஆகணும், நாங்கள் அவங்க நிலைகளை கொடுக்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நேட்டோ நாடுகள் பயன்படுத்துறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது ஒரு நெருப்பில் விளையாடுற மாதிரி எங்களுக்கு தோணும். தினந்தோறும் போய் அப்படியே எர்டகன் அவர்கள் நெருப்பு மேலே படுக்கிற மாதிரி தான் தினந்தோறும். அவங்க ஒய்ஃப் ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து அடியில் ஊற்றி விடுவாங்களாம், ஏங்க இப்பயாவது கொஞ்சம் அப்படியே கூலாக தூங்குங்க அப்படின்னு காஃபி ஏதாவது கொடுத்தாதான் தூங்கவே போகிறாரோ, அந்த அளவுக்கு மனுஷன் கதன்னு இருக்கான் உடம்பு. ஏன் இவ்வளோ இப்படி இருக்கீங்க அப்படின்னா, ரொம்ப தெளிவாக துருக்கி இப்போ ஒரு 540 கிலோமீட்டருக்கு மேலே ஷேர் பண்ணுறாங்க ஈரானுடைய எல்லை பகுதியில். அங்கே பெரும்பாலான மக்கள் குர்தீஸ் இருக்காங்க. சமீப காலமாக ஈராக்கில் இருக்கக்கூடிய குர்தீஸ் அங்கே உள்ள நுழைஞ்சி ஒரு சில பகுதிகளை பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னாங்கன்னா, இப்போ துருக்கி படாத பாடுபட்டு சிரியாவிலிருந்து அந்த குர்தீஸ் மக்களை வெளியேற்றுறதுக்குள்ளே போதும் பாண்டுறாங்கன்னு ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க பெரிய அளவுக்கு பேக்டு போர்ஸ்லாம் உதவி செஞ்சு பெருசாக சக்ஸஸ் பண்ணி தான் நினைக்கிறாங்க. மறுபடியும் இங்கே ஈரானுடைய குறிப்பிட்ட பகுதிகளை பிடிச்சிக்கிட்டாங்கன்னா 540 கிலோமீட்டர் ஷேர் பண்ணுறாங்க. அப்போ அமெரிக்கா நினைக்கிறது ஒன்று, துருக்கி இந்த இடத்துல நினைக்கிறது ஒன்று. மறுபடியும் இந்த பிகேகே பெரிய ஒரு ஸ்ட்ராங் பொசிஷனில் உட்காந்துக்கிட்டாங்கன்னா அது ஆல்மோஸ்ட் அவங்க ஃபெயிலியராகவே பார்க்குறாங்க. சரி, இது நடக்கலை அப்படின்னாலுமே யுத்தம் நடந்தது அப்படின்னா லட்சக்கணக்கான மக்கள் ஃபஸ்ட்டு அவங்க அகதிகளாக தேடப்படுகிற நாடு எதுனா அது துருக்கி தான். ஒரு நாடு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே அது அகதிகளாக உள்ளே போக ஆரம்பிச்சுது அப்படின்னா அந்த நாடு தனது கண்ட்ரோலை இழந்துடும். ஆனால் அதே துருக்கி வெளியேற்றவும் முடியாது. எவ்வளோ பேர்த்து வெளியேற்று எல்லாமே 540 கிலோமீட்டர் ஷேர் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்கு என்ன பண்ணுவாங்க, நம்ம பங்களாதேஷில் உள்ளே வந்த மாதிரி தான் ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒரு பகுதியில் உள்ளே போயிட்டே இருந்துடும். அவங்க எந்த சூழ்நிலை வச்சு தடுக்கவும் முடியாது. அதனால் அவங்க நாளைக்கு துருக்கி இந்த ஆட்டத்தில் காலியாயிடுவாங்க. ஈரான் மீது நடத்த அங்கே துருக்கி காலியாயிடுவாங்க. அதனால தான் இன்னைக்கு துருக்கி அவங்களோட இடங்களையும் நிலங்களையும் இன்னைக்கு மிக முக்கியமான ரேடார் சிஸ்டத்தெல்லாம் அங்கே நேட்டோனுடைய பேஸ் இருக்குது, அமெரிக்கா பேஸில் இருந்தால் பயன்படுத்துகிறாங்கன்ற தகவல் கிடைச்ச உடனே கண்டிப்பாக இன்னும் 2 நாளைக்கு தூங்க மாட்டார். அது அங்கே இருக்கக்கூடிய மக்களும் கொதிச்சு எழுந்துருவாங்க. பார்க்கலாம், இது அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆனால் இஸ்ரேலுடைய எதிர்கட்சி தலைவர் நாஃப்டலி பெனிட் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இப்ப சமீப காலமாக துருக்கி ஜோலானி அரசாங்கத்துடனும் கத்தாருடனும் ஹமாஸுடனும் பெருசா இப்படி லிங்க்ல இருக்கிறாங்க. இப்படி லிங்க்ல இருந்தாங்கன்னா எங்களுக்கு அடுத்து அவங்க தான் டார்கெட்னு இவர் இப்படி சொல்றாரு. இது எல்லாம் பார்க்கும்போது இன்னொரு விஷயம் கூட நம்ம டெப்த்தாக அனலைஸ் பண்ண இருக்கு. இன்னைக்கு ரொமானியா கிட்ட கேட்குறாங்க, யாரு அமெரிக்கா ரொமானியா உங்ககிட்ட மிஹாலி இந்த வரைபடத்தை பார்க்குறீங்களா, கருங்கடலுக்கு மேலே இந்த பேஸ் எங்களுக்கு கொடுங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் அந்த இடத்துல ஒரு 500 பர்சனல் இருக்கலாம், ஃபைட்டர் ஜெட் போகலாம், ரீஃபியூல் பண்ணுறதுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த அரபு நாடுகள் எந்த இடத்துலையுமே இவங்களால ரீஃபியூல் பண்ணுறதுக்கு பயன்படுத்த முடியல. ஏன்னா ரீஜனல் கான்ஃப்ளிக்டாக மாறிடுச்சு, தொடர்ந்து தாக்கல் நிகழ்த்திட்டு இருக்காங்க. ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதியை தனது கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரன்னு சொன்னால் கூட கொண்டு வர முடியல. ஒருவேளை அரபு நாடுகளை விட்டு வெளியேறி அங்கே ஏதாவது நேட்டோ நாடுகள் கூட போய் வச்சுக்கலாமான்ற மாதிரி ரோமானியா கிட்ட கேட்டதாகவும் ரோமானியா ஒத்துக்கிட்டாங்க. அப்ப இது பயத்தின் வெளிப்பாடாக போறீங்களா, அப்ப தோல்வியை ஒத்துக்கிறீங்களா அமெரிக்கா அப்படின்னு இந்த இடத்துல இன்னொரு கேள்வி வைக்கலாம். நாளை காலை சப்போஸ் அமெரிக்கா நாளை காலையோ இன்னும் ஒரு 4-5 நாளைக்குள்ளார ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்னா அது வெளிப்படையாகவே ஈரானிடம் அடித்தாங்காமல்
தோல்வியை மறைமுகமாக ஒத்துக்கொள்ளாமல் இப்படி ஒரு வெற்றியை வந்து பெற்றிருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம வெளிப்படையாகவே சொல்ல முடியும். ஏன்னா இன்னைக்கு ஆஸ்திரேலியா கூட என்ன பண்ணா, நேற்றே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், யூஏஇ கிட்ட வந்து போயிங் E7A வந்து வந்திருக்கு. அது மிக முக்கியமாக ரேடார் சிஸ்டத்தையும் அங்கே ட்ரோன் அட்டாக் சிஸ்டத்தையும் முன்கூட்டியே வார்னிங் கொடுக்கறதுக்காக. உங்களுக்கு அடுத்தடுத்து நான் 3 வரைபடத்தை காட்ட விரும்புகிறேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து குவைத்தில் இருக்கக்கூடிய பேஸ் பாருங்க, அமெரிக்காவுடைய பேஸை மட்டும் எந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்கன்னு பாருங்க. அடிக்க இடம் இல்லாத அளவுக்கு அடிச்சிருக்காங்க. ஈரான் தரப்புல எல்லாமே ஹிட், அவங்க அடிச்சதுல சக்சஸ் பண்ணியிருக்காங்க. 1. 2வது யுஏஇனுடைய தளங்களை பாருங்க, பெரிய அளவுக்கு தடங்கள். அங்கே ஃபியூச்சரான்னு சொல்லிட்டு அங்கே எண்ணெய் வந்து உற்பத்தி செய்யப்பட்ட நிலையங்கள் மீது தொடர்ந்து பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு, அதுவுமே அட்டாக் தான். அடுத்து பக்ரைன் மீதும் பெரிய அளவுக்கான ஒரு நிலைகள் மீது தாக்கல் நடத்தி இருக்காங்க. பெரிய சேதாரம் தொடர்ந்து அடிச்சுட்டு தாங்கிறாங்க. இன்னைக்கு காலையில் கூட துபாயினோட இன்டர்நேஷனல் விமான நிலையத்தை அடிச்சாங்க. பட் நான் வந்து இந்த கத்தார், துபாய், இங்கே குவைத் இங்கெல்லாம் அடிக்கிறத வந்து மற்ற இடத்துல ஏன் நான் ரொம்ப பெருசாக நான் கான்சன்ட்ரேட் பண்ணலாம், அதையும் நான் சொல்லிடுறேன். நான் இங்கே நிறைய தமிழ் உறவுகள்லாம் வீடியோ பதிவு பார்க்குறாங்க. அவங்கெல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, தாக்குதல் உடனே அவங்க உறவுகள்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க, ஒரு மாதிரி இருக்காங்கன்னா, பட் அவங்க நல்லா இருக்காங்க. கத்தார்லேயோ துபாயிலையோ அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட இப்போ ட்ரோன் பறக்கிறத பார்க்குறாங்க. தீபாவளி பட்டாசு வெடிக்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே பதற்றமோ அதே மாதிரி ஈரான் வந்து எந்த சூழ்நிலும் பொதுமக்கள் மீது தாக்குதலோ நடத்தலை. ஸோ அதனால தான் நான் வந்து ரொம்ப இப்போ டாபிக் வந்து துபாய் மீது தாக்குதல், மக்கள் பதற்றம் அப்படின்லாம் போட்டோம்னா இங்கே பதற்றமாக வராங்க நிறைய பேர். அங்கேயுமே இல்லை, அங்கே கேஷுவலாக தான் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அரபு நாடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய இங்கிருந்து போன மக்களோ அவங்களோ ஓகே தான், ஒன்றும் பெருசாக பயப்படுற அளவுக்கெல்லாம் இல்லை. ஈவன் ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய மக்களே கூட அங்கங்கே இராணுவ நிலைகள் இருக்கிற பகுதியில் தான் பதற்றமாக தான் இருக்காங்க. அதனால் நான் மறுபடியும் ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன், அந்த மாதிரி யோகாலாம் சிம்பிளாக தாக்கல் நடத்திருந்தாங்க, அவங்க சுட்டு வெளியிட்டாங்க, பெருசாக பதற்றம்லாம் இல்லைங்க. அதோடு முடிக்கிறதுக்கான காரணமும் அதுதான். சரி, நம்ம ஏன் தேவையில்லாமல் ஒரு பதற்றத்தை கிரியேட் பண்ணணும் அப்படின்றது ஒரு ஆங்கிள். அது இல்லாமல் இல்லாத விஷயத்த நம்ம ஊதியாக நம்ம பெருசு பண்ணி சொல்லிடக்கூடாதுன்ற இன்னொரு ஆங்கிள் என்னால் பார்க்க முடியுது. ஒன்று, இந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய நிலைகளை, அரபு நாட்டில் இருக்கக்கூடிய நிலைகளை தொடர்ந்து தாக்கல் நடத்தி நிலைகளையே வைத்திருக்கிறதா அப்படின்ற இன்னொரு ஆங்கிள் பார்த்தோம்னா, இப்போ கூட்டி கழிச்சு பாருங்கள். இன்னைக்கு இன்னொரு தகவல் வருது, வீடியோ பதிவு அங்கேருந்து வந்துட்டு இருக்கு. மறுவைத்த நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகளை காலி பண்ணுறாங்கன்றாங்க. ஏன்னா இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து 30 ஆப்ரேஷன் நடத்தியிருக்காங்க 24 மணி நேரத்தில். கடந்த 24 மணி நேரத்தில் ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகள் மீது 30 தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. அதில் இடைமறிச்சோன்னு சொல்கிறாங்க, ஒரு சில சக்ஸஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே சிரியாவுக்குள்ள இருக்கிற பேஸை பயன்படுத்தலாமா அங்கே போயிட்டு இருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அமெரிக்காவும் தாக்கல் நடத்தினாங்க. இந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா 3 இடம் இருக்குது. PMFன்னு சொல்லிட்டு அங்கே பிரிகேட் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது, அங்கே ஆயில் டெபாசிட் அடிச்சோன்றாங்க. சிரியா பக்கத்தில் 2 இருக்குது, அதையுமே அடிச்சோன்னு சொல்கிறாங்க. இருந்தாலுமே அங்கே ஒரு பெரிய பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் இஸ்ரேல் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, சோமாலியா லேண்டில் பக்கத்தில் இன்னைக்கு பேஸ் வந்து அமைக்கிறதுக்கும் ஒரு சில ஆயுதங்களும் கொண்டு வந்து இறக்கணதா கேள்விப்பட்டேன். இப்போ அமெரிக்கா வந்து நினைப்பாங்க, கொண்டு போயக்குள்ள நம்மளை கோத்து விடுது, அடுத்த யுத்தத்துக்கு ரெடி ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு இருக்கு நேரில் அமெரிக்கா. ஏன்னா சோமாலியா லேண்டு வராங்க அப்படின்னா வந்து அங்கே எமினி அவதிகளை தாக்கல் நடத்துறதுக்கான திட்டத்தில் பலமாக இறங்குறாங்களான்னு இன்னொரு ஆங்கிளில் பார்க்க முடியுது. அவங்க கொஞ்ச நாளாக குட் பாய்ஸ், வெரி வெரி குட் பாய்ஸாக நாங்கள் மாறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தலைவர் ஐதுல்லா அலி காமேனி அவர்கள் இருந்தபோது கூட, அதாவது இங்கே இந்தியாவில் இருந்து கூட போராட்டத்தை பார்க்க முடிஞ்சுது. ஆனால் எமினி அவதிகள் ஏதாவது எதிர்ப்பு தெரிவித்தார்களா, ஏதாவது தாக்கல் நிகழ்த்தினார்களா? அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க, பின் ட்ராப் சைலண்டில் இருக்கிறாங்க. என்ன காரணம்? வேண்டாம், அமைதியாக நம்ம ஏற்கனவே நம்ம கொஞ்சம் தள்ளி நிற்கலாம். நாங்கள் இப்போ அவங்களையும் இழுக்கிறாங்களா, வா ஏன்ப்பா அமைதியாக இருக்கிறீங்க, வாப்பான்னு சாக்லேட்டு கொடுத்து இந்த குழந்தைங்களை கூப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி இழுத்து 2 அடி அடிக்கலாமான்றதுக்காக இஸ்ரேல் கோத்து விடுறாங்களான்னு இன்னொரு ஆங்கிள். ஏற்கனவே அமெரிக்காவுக்கு பிரச்சனை, இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் பகுதி ஒன்றும் கண்ட்ரோலில் கொண்டு வர முடியல. இப்போ திடீர்னு இப்போ சோமாலியாண்டு போய் இன்னைக்கு காலையிலேருந்து போயிட்டு இருக்கு. திடீர்னு 2-3 போர் விமானங்கள் போகிறாங்க, ஆயுதங்கள் இறக்குறாங்க. அந்த இடத்துல பெரிய பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. சோமாலியாவில் வந்து பெர்பரான்னு சொல்லிட்டு ஒரு பகுதியில் வந்து அமைக்க போகிறாங்கன்ற மாதிரிலாம் வந்து பெரிய அளவுக்கு பேச்சு நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை அவங்களே வரலாம் கூட அடிச்சா, மறுபடியும் இப்போ செங்கலோட சூழ்நிலையும் அதையும் மாட்டிக்கிச்சுன்னா என்ன ஆகுறதுன்னு இந்த இடத்துல அமெரிக்கா தலையை சொரிஞ்சுட்டு உட்காந்துருப்பாங்களான்னு இன்னொரு. ஆனால் இஸ்ரேல் வந்து அவதிக்கெல்லாம் அடிச்சே ஆகணும் ஒத்த குறியில் இருக்கிறாங்க. அவங்க நாங்கள் குட் பாய்ஸாக தான் இருப்போம், நாங்கள் வெளியவே வர மாட்டோம், அவங்க தரப்புல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கலாங்க. இப்போ ஈரான் இருக்காங்கல்ல, ஈரான் வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியை தன்னுடைய சொந்த கப்பல்களை வந்து அனுப்பிட்டு தான் இருக்காங்க. சீனாவுக்கு இன்ன வரைக்கும் பல மில்லியன் பேரல்
அனுப்பிட்டே இருக்காங்கன்ட்டு வாஷிங்டன் போஸ்ட் வந்து சத்தியம் பண்ணி சொல்கிறாங்க. சாரி, வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல். கண்டிப்பாங்க நான் எங்கே வேணாலும் வந்து கற்பூரம் ஏற்றி சத்தியம் பண்ணுறேங்க, எனக்கு தெரியுங்கன்றாங்க. அவங்க சிஎன்பிசி சேனல் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரான் சமயோசித்தமாக கரெக்டாக அந்த வழியில் கொண்டு போயிட்டு அவங்க சேர்த்த வேண்டிய இடத்துல அவங்களாம் சேர்த்திக்கிறேன். ஏன்னா நான் இன்னொன்று சொல்கிறேன், அன்னைக்கு சொல்கிறேன், இன்றைக்கும் மிக முக்கிய எண்ணெய் கிணறுகள் மீது இன்னும் அமெரிக்கா வந்து கை வைக்கவே இல்லை. ஈரானுடைய 90% ஏற்றுமதி இருக்கக்கூடிய எண்ணெய் ஒரு தீவையோ மற்ற இடத்துல கை வைக்கவே இல்லை. அதைய வந்து அவங்க சைடு எடுத்துக்கலான்ற மனநிலையிலே இன்னுமே இருக்கிறாங்க. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் போனால் கூட கொஞ்சம் மனத்தடுமாற்றத்தில் இருக்கிறார் அப்படின்ற மாதிரியான ஆங்கிள் நம்ம பார்க்க முடியுது. இவங்க தனது வேலையை கச்சிதமாக செய்கிறாங்க. இப்போதான் இந்தியா வந்து இந்த சவுதி அரேபியாவிலையும் குறிப்பாக ஃபியூஜரான்னு சொல்லிட்டு ஒரு பைப் லைன் இருக்குது ஓமன் பக்கத்தில், கல்ஃப் ஆஃப் ஓமனில் இங்கேருந்து வந்துட்டு இருக்கு. பட் ஃபியூஜரா பக்கத்தில் என்ன ஆச்சுன்னா சராலான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு எண்ணெய் இது கிடங்கு ஒன்று, அந்த எண்ணெய் கிடங்கு சுத்திகரிப்பு நிலையம் அங்கே தான் அடிச்சிட்டாங்க பாருங்கள், பற்றி எரிஞ்சிட்டு இருக்குங்க. பயங்கரமான அடி. அது அடுத்து வந்து க்ளோஸு, இன்னும் பதற்றம் அதிகமாகிடுச்சு. இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்தியா வந்து ஓரளவு சவுதி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி, இந்தியா மட்டும் இல்லை மற்ற ஏசியா நாடுகளுக்கு தான் வருது. இங்கே ஒரு பெரிய ஒரு பைப் லைன் இருக்குது. அப்படியே அந்த கட்சியிலேருந்து அந்த பைப் லைன் இந்த பக்கம் வந்து இந்த செங்கடல் வழியாக கொண்டு வரதுக்கு மாற்று வழியை ரெடி பண்ணிட்டுக்கிறோம். ஆனால் அதுவுமே நம்மளுக்கு போதுமான அளவுக்கு தேவையில்லை தான். நம்மளோட தேவைகளை 50% ஓரளவுக்கு நம்ம கொண்டு வரோன்றத ஒரு இதில் இருக்கும்போது இப்போ அவதிகள் பிரச்சனை மறுபடியும் கிளம்பிச்சுன்னா அங்கே இதாகிடும். இப்போ தான் ஒரு 32 நாடுகள் ஒரு 400 மில்லியன் பேரல் அளவுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம் தன்கிட்ட இருக்கக்கூடிய ரிசர்வ்னு சொல்கிறாங்க. இது எல்லாம் சொல்லி ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வந்தது அப்படின்னா, ஈரான் ஒரு 4-5 கப்பல்களை தாக்கல் நடத்தியதாக கிளைம் பண்ணுறாங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில். இந்த கோம் அப்படின்ற ஒரு பகுதி ஈரானில் தெஹ்ரான் பக்கத்தில் மேலே அந்த கோம்ன்ற பகுதியில் ஒரு பெரிய எண்ணெய் கிடங்குகள் இருந்திருக்கு. அந்த எண்ணெய் கிடங்குகள் மீது தாக்கல் நடத்தி பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. அப்போ ஏற்கனவே ஓமனில் பார்க்கக்கூடிய சராலான்ற ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமாக அடிச்சிட்டாங்க. அங்கே இது கப்பல் இதெல்லாம் அடித்த உடனே இப்போ அமெரிக்கா வந்து ஏற்கனவே எண்ணெய் நிலைகள் மீது அடிக்கக்கூடாதுன்றதுல தெளிவாகிறாங்க. இது ஏற்கனவே அவங்களுக்கு வந்து இப்போ எண்ணெய் ப்ரைஸு குறைக்கணும். அவங்க அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. இப்போ திருப்பி இஸ்ரேல் போயிட்டு அந்த எண்ணெய் கிணறுகள் மீது அடிப்பது அவங்களுக்குள்ளே மன வருத்தம்ன்றாங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்க? ஏன்னா நேற்று வந்து சென்காம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லும் போது எங்களுக்கு அதில் விருப்பம் இல்லைங்கன்றாங்க. எண்ணெய் கிணறுகள் மீது எங்களுக்கு விருப்பம் இல்லை, இஸ்ரேல் தான் அடிக்கிறாங்க, அதை நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோன்ற மாதிரி சொல்கிறாங்க. இஸ்ரேல் அடித்த அடியில் வந்து கரும் புகைகள் ஒரு மாதிரி அமில மழை பொழிஞ்சிட்டு இருக்கு 2வது தடவையாக. ஏற்கனவே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பொழிஞ்சது 2வது தடவையாக பொழிஞ்சிட்டு இருக்கு. மறுபடியும் ஈராக்கினுடைய எல்லை பகுதியில் மர்வீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதியில் கடுமையான தாக்குதலை வந்து நிகழ்த்தியிருக்காங்க. ஈரான் தரப்பில் அமெரிக்கா தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, தொடர்ந்து அங்கே ஆப்ரேஷன் எஃபிக் ஃபியூரியில் அவங்க எந்தெல்லாம் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் எங்கள் மீது எடுக்கணும்னு நினைச்சாங்களோ அதை அடிச்சிட்டு இருக்கோன்றாங்க. அடுத்த ஒரு வேவ் வந்து நாங்கள் அனுப்பியிருக்கிறோன்றாங்க. இப்போ வீடியோட கிளைமேக்ஸில் ஈரானில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 60 பேர் உள்ள முக்கிய நபர்கள் தலைமையில் பொறுப்பில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ்லேருந்து எல்லாமே இறந்து போனாங்க இல்லையா, அவர்களுக்கான இறுதி ஊர்வலம், திரளான மக்கள் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ஆதரவு அலையை வீசியிருக்காங்க. ஆனால் இந்த நேரத்தில் ரேசா பெலாவி அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மக்களே நீங்கள் வந்து கூடியூரில் ஆட்சி மாற்றம் வருது, அங்கேயே இருங்க, வெளியே இப்போதைக்கு வராதிங்க, உங்களை வந்தால் சுட்டுடுவாங்க, அதனால் நான் சொல்லும் போது வெளியே வந்து நீங்கள் போராடுங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் நிலைமை நீங்கள் கூட்டத்தை பாருங்கள், இது ஹிஸ்புல்லானே வருது பாருங்கள். அவங்க ஈரானுக்கு ஆதரவான ஐதுல்லா அலி காமேனி அவர்களுக்கு ஆதரவாளர்கள் வந்து மிகப்பெரிய அளவு இருக்காங்க. அதே மாதிரி ஹெஸ்புல்லாவும் என்ன பண்ணிட்டாங்கன்னா சிறு டீமாக பிரிச்சுட்டாங்களாம். இதுக்கு முன்னே வந்து ஒரே டீம் கண்ட்ரோல் இருந்ததுனால அந்த கம்யூனிகேஷனை வந்து ஈஸியாக இஸ்ரேல் வந்து பைபாஸ் பண்ணி ஆடியன்னு அடிச்சிடுறாங்களாம். இப்போ என்ன பண்ணுறாங்க, 5 பேர்த்துக்கு ஒரு டீம் நீங்கள் எதுனாலும் கடிதம் எழுதணும், கடிதம் எழுதி அவங்களுக்கு போடணும், அவங்க ரீச் பண்ணணும். அது வரைக்கும் அந்த 5 பேர் கொண்ட குழு தனிப்பட்ட முறையில் முடிவு எடுத்துக்கலாமா. இந்த மாதிரி சின்ன குழுவாக பிரிஞ்சிருக்குன்ற மாதிரி வந்து இன்னைக்கு ராய்டர்ஸ் பத்திரிக்கை அவங்ககிட்ட போய் கேட்டு வந்து இந்த நியூஸை எழுதியிருக்கிறாங்க. இது மாதிரி ஹெஸ்புல்லா இந்த எழுதிக்கிட்டுமா அந்த கட்டுரையை அப்படின்னு எழுதிக்கோங்கன்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் ராய்டர்ஸ் இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. அதை நம்ம நம்பிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னைக்கு பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் அவர்கள் பாட்டியோட போல, தனது பாட்டியை கூட்டிகிட்டு போல, அவர் மட்டும் தான் போயிருக்கிறாரு லெபனானுக்கு. போயிட்டு ஒரு 7 லட்சம் மக்களுக்கு தேவையான 60 டன் அத்தியாவசிய தேவைகளை கொண்டு போய் கொடுத்துட்டு தனது பொன்னான கருத்துக்களை வந்து சொல்கிறாங்க. இஸ்ரேல் நீங்கள் லெபனானுக்குள்ளே வந்து தாக்கல் நடத்தாதீங்க, ஹெஸ்புல்லா நீங்கள் ஆயுதங்களை போட்டு சரண்டர் ஆகிடுங்க, அண்ணன் பேச்சை கேளுங்க, இந்த லெபனான் மக்களை வந்து அமைதியாக விடுங்க அப்படின்னு இப்போ அவர் சொல்லிட்டாரு. அதனால் நாளைக்கே ஹெஸ்புல்லா வந்து ஆயுதங்களை போட்டு சரண்டர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னா இந்த மாதிரி டைலாக் எங்கள் பக்கத்து வீட்டு பாட்டி கூட சொல்லும். என்னத்துக்கிட்ட கண்ணது போகிற நிறுத்த சொல்கிறாரே, அந்த டம்பு கிட்ட சொல்லி இப்போ நிறுத்த சொல்ல கண்ணே அப்படின்னு தான் சொல்லுவாங்க.
பட் அது ஆகுமா சொல்லுங்கள்? ஒன்றதுக்கு இல்லை, இந்த ஃபோன் பண்ணி இந்த அமைதியான முறையில் பேச்சுவார்த்தை மூலயமா தீர்வு காணுங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. கவலைப்படாதீங்க, உங்களுக்காக ட்ரம்ப்புக்கிறாரு. இன்னும் கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ணாலும் பண்ணுவார். இந்த உலகத்திலே வந்து அன்பிரிடிக்டபிள் மேன் அப்படின்னா அவர் தான். டேஷ் பேச்சு வெடிஞ்சா போச்சுன்ற ஒரு கதை தான். ஆனால் நம்ம எல்லாருமே இங்கே என்ன நினைக்கிறோம், இங்கே கேஸுக்கு தான் தட்டுப்பாடுன்னு நினைக்கிறோம். கேஸ்னா கூட என்ன பண்ணலாம், அடுப்பை வச்சு சமாளிச்சுக்கலாம். அடுத்த தட்டுப்பாடை நாளையிலேருந்து நியூஸ் கேள்விப்படுவீங்க, உரம், அமோனியா, பெரிய அளவுக்கு தட்டுப்பாடு வரப்போது. அதுவுமே தடைப்பட்டுருச்சு. அந்த வழியில் வர முடியாமல் பெரிய அளவுக்கு அப்படியே ஹோல்டாகி நின்றுட்டு இருக்கு. அது என்ன பண்ண போனோமே தெரியல. விவசாயம் இப்போ அடுத்தது இப்போ வரப்போகுது, ஏப்ரல் மேல வந்து அடுத்த அறுவடை கிட்டத்தட்ட நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ண போதோ தெரியலன்றாங்க. பட் முஷ்தபா, இதுதான் எங்களுக்கு இறுதி செய்தி. முஷ்தபா அவர்கள் வந்து சிஎன்என் ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. சிஎன்என் வந்து இப்போது ஈரானுடைய செய்தி தொடர்பாளராக மாறிட்டாங்க. நான் ஓரளவுக்கு அவங்க சேனல் அடிப்பட்டதுனால சிஎன்என் சொன்னால் நான் நம்புகிறேன். ஓரளவுக்கு என்ன பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஈரானுக்குள்ளார. ஈரான் அரசாங்கமும் சப்போர்ட் பண்ணுது. அதனால் என்ன சொல்கிறேன்னா, முஷ்தபா அவர்களுக்கு வந்து கால் கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆகிருக்கு, ஃபேஷியல் கொஞ்சம் லைட்டாக பர்ன் ஆகிருக்குன்றாங்க. ஒரு கண்ணு வந்து இந்த பர்ன் ஆனதுனால இந்த உள்ளே இருக்கிற கருவிழி வந்து பார்வை வந்து இழந்திருக்கு. ஸ்கின் வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு. அதாவது அவங்க அப்பா இருக்கும்போது தாக்குதலில் வந்து இவர் ரொம்ப ரேர் கேஸில் தான் வந்து பிழைத்திருக்கிறார். இன்னும் முழுமையாக ஒரு பணிக்கு திரும்புறதுக்கு இப்போதைக்கு லேட் ஆகுன்ற மாதிரியான சிஎன்என் ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்கன்றது கூடுதல் தகவல். நேற்று நடத்திய தாக்குதலில் அவங்க அப்பா இருக்கும்போது இந்த தாக்குதலில் பிழைத்தது தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மருத்துவமனையில் இருக்கிறான்றாங்க. அந்த எந்த மருத்துவமனைன்றதை சிஎன்என் கொஞ்சம் சொல்லாமல் விட்டுட்டாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை நான் கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமுச்சல், நன்றி, வணக்கம்.